ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஐபிஎல் கிரிக்கெட்டில் அந்த ஃபேர் பிளே அவார்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம் டிவியில் நிறைய பேர். பாயிண்ட் சிஸ்டம் எந்த கிரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு டீமுக்கு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கிரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேம். அந்த கேமை ஃபேராக விளாடணும். அப்படி ஃபேராக விளாடுறதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆப்போசிஷன். எதிர் டீமுக்கிட்ட எந்த ஸ்லிச்சும் பண்ணாமல் ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளாடணும். அதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த லாஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கிரிக்கெட்டுக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த அம்பையர்ஸ். ஃபீல்டில் இருக்கிற அம்பையர்ஸோட எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் ஜென்யூனாக அவங்க கொடுக்குற டிசிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட வெளில வர்றது. ரெஸ்பெக்ட் ஃபார் த அம்பையர்ஸ். அவங்கள்ட்ட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது. என்ன இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் தான் ஃபேர் பிளே அவார்டுக்கு இருக்கிற கிரைட்டீரியாஸ். ஸோ இதை கரெக்டாக எல்லா டீமும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபேர் பிளே அவார்டு அப்படி கொடுக்குறாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் எந்த டீம் அதிகமாக ஃபேர் பிளே அவார்டு வின் பண்ணியிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.